பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்கள் விலாசங்கள் அவருடைய கார் நம்பரை கொடுத்தது பெரிய தவறு. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கில் குற்றவாளியை பிடித்திருக்காங்க. குற்றவாளி இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு அதிகாரி சொல்கிறதும், அதற்கு உடந்தையாக அறிவாலயத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆசான் ஆர்எஸ் பாரதி பேட்டி அளிப்பதற்கு வசதியாக முதல் நாள் இல்லைங்கிறாரு, அடுத்த நாள் ஆமாம் அதிமுகவில் உங்கள் உறவினர் இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் எதுக்காக? இது காரை உரசுனதுனால ஏற்பட்ட சம்பவம்னு சொல்லி நம்ம ஒரு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு முழு பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்தில் மறைச்ச வழக்கு. ஒரு புதிய கருத்தை மக்கள் மனதில் பதிய வைக்கிறார். அதாவது திமுக கொடி கட்டினா டோல்கேட்டில் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு ஒரு செய்தியை மக்களுக்கு அவர் சொல்கிறார். திமுக கொடி கட்டினா போலீஸ் எதுலேயுமே தலையிட மாட்டாங்க, திமுக கொடி கட்டினா எந்த தவறையும் செய்யலாம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை மக்கள் மனதில் விதைக்கிற வகையில், அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி, ரவுடிகளுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பேட்டி அவர் கொடுத்துட்டார். அண்ணன் ஆர்எஸ் பாரதி ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிசியோட பேட்டியை பார்த்தீங்கல்ல அப்படின்னு ஒரு கொக்கி போட்டு இழுத்துட்டு வந்து, இதெல்லாம் அதிமுக காரங்க பண்ணுற தப்பு, திமுக கொடி கட்டிட்டு வந்த காரில் வந்ததெல்லாம் அதிமுக காரங்கன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார். பாதிக்கப்பட்டவர் அவரை அடையாளம் காட்டினால் அது செல்லும், இல்லைன்னா செல்லாது. அப்போ இந்த வழக்கில் குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஞானசேகரன் வழக்கு மாதிரி இதுலேயும் முயற்சி பண்ணியிருக்காங்களா இல்லையா? இது எதற்காக? அந்த தங்கள் மீது விழுகிற பழியை திசை திருப்பி அதிமுக மேலே விழ வைக்கிறதுக்காக ஆர்எஸ் பாரதி முயற்சி எடுத்திருக்கிறார். அது நாங்கள் வழக்கு தொடரும். ஆனால் இந்த போலீஸ் பண்ண தப்பை யார் களையெடுப்பது? தமிழ்நாடு போலீஸ் ஜெஸ்டப்போவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஜெஸ்டப்போனா ஹிட்லர் காலத்தில் ஹிட்லரை பாதுகாப்பதற்காக செயல்பட்ட ஒரு ரகசிய போலீஸ் அமைப்பு. அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம், அதை நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்ளும். கடந்த மாதம் 25ஆம் தேதி ஈசிஆர் சாலையில் திமுக கொடி கட்டி பெண்களை துரத்திய சம்பவம். இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு புகார் அளிக்கப்பட்டு எஃப்ஐஆர்லாம் போடலை. மறுநாள் 26ஆம் தேதி தான் காவல்துறை ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. அதாவது லலிதகுமாரி கேஸ்னு ஒன்று இருக்குது. அதுபடி புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடணும். ஆனால் எஃப்ஐஆர் போடலை, அவங்க ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 29ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது காரை உரசுனதுனால ஏற்பட்ட சம்பவம்னு சொல்லி நம்ம ஒரு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு முழு பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்தில் மறைச்ச வழக்கு. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காரை உரசியதால் அந்த பெண்களை துரத்தினார்கள்னு காவல்துறை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்துச்சு. அதில் சிஎஸ்ஆர் பதிவு செய்தோம், ஒரு வழக்கு இப்போது பதிவு செய்திருக்கோம்னு 29ஆம் தேதி தான் சொல்கிறாங்க. அது என்னைக்கு பதிவு செய்ததா அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இல்லை. வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகளை அமைத்து தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் 31ஆம் தேதி திடீர்னு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் எப்படின்னா, ஒரு ரொம்ப சாத்வீகமான ஒரு குரலில் இந்த வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, வழக்கு விசாரணையை பாதிக்கிற மாதிரி எதையும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு ரொம்ப பக்குவமாக தான் சொன்னார். அது கரெக்டு. வழக்கு விசாரணை நடக்கும்போது முதல்ல பேட்டியே கொடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி எல்லா மத்திய உள்துறையிலிருந்து ஒரு தாக்கீது எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தால் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நோக்கம் என்ன? முதல்ல போலீஸோட நோக்கம் என்னென்னா, குற்றத்தை தடுக்கணும். குற்றம் நடைபெறாமல் தடுக்கிறதா நல்ல போலீஸோட வேலை. குற்றம் நடந்துருச்சு, உடனே குற்றவாளியை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு கொடி கட்டினது சாதாரணமாக கட்டினது டிரைவர் தான் கட்டியிருக்கான், அது டிஎம்கே கொடி கட்டினது டோல்கேட்டை பாஸ் பண்ணுறதுக்கு கட்டின ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கருத்தை மக்கள் மனதில் பதிய வைக்கிறார். அதாவது திமுக கொடி கட்டினா டோல்கேட்டில் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு ஒரு செய்தியை மக்களுக்கு அவர் சொல்கிறார். திமுக கொடி கட்டினா போலீஸ் எதுலேயுமே தலையிட மாட்டாங்க, திமுக கொடி கட்டினா எந்த தவறையும் செய்யலாம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை மக்கள் மனதில் விதைக்கிற வகையில், அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி, ரவுடிகளுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பேட்டி அவர் கொடுத்துட்டார். அப்போ கூட அவர் அக்யூஸ்டை பற்றி அவர் எந்த அக்யூஸ்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், அவங்கெல்லாம் எந்த கட்சியும் சாராதவர்னு சொன்னவர் ராத்திரி வீட்டில் போய் படுத்து தூங்கி மறுநாள் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய உறவினர் அதிமுக. இப்போ நான் இருக்கேன், நான் அதிமுக. 18 வயதே நிரம்பிய எல்லாரும் வாக்குரிமை பெற்றுறோம். வாக்குரிமை பெற்றவர்கள்லாம் கட்சியில் உறுப்பினராக இருக்கலாம், உறுப்பினர் அடையாள அட்டை வச்சுருக்கணும், கட்சியில் இருக்கணும். அப்போ தானே கட்சி. எங்கள் மாமா கூட தான் திமுகவில் இருக்கார், அதுக்காக என்ன திமுகன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியாது. இங்கே சித்தப்பா காங்கிரஸில் இருப்பார், அதனால் நான் காங்கிரஸ்ன்னு சொல்ல முடியுமா? நான் அதிமுக உறுப்பினர். அது மாதிரி அவர் உறுப்பினராக இருந்திருக்கணும்.
ஆனால் இல்லை, அந்த பேட்டி அவர் எதுக்கு சொன்னாருன்னு தெரில. வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் பத்மினியும் வைஜதி மாலாவும் டான்ஸ் ஆடி தன்னை நடனத்தை பிரகடனப்படுத்துகிற மாதிரி அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் அண்ணன் ஆர்எஸ் பாரதி ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிசியோட பேட்டியை பார்த்தீங்கல்ல அப்படின்னு ஒரு கொக்கி போட்டு இழுத்துட்டு வந்து, இதெல்லாம் அதிமுக காரங்க பண்ணுற தப்பு, திமுக கொடி கட்டிட்டு வந்த காரில் வந்ததெல்லாம் அதிமுக காரங்கன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார். இதை நான் எப்படி மறுக்கிறேன் அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட அந்த சந்துரு அவருடைய பேட்டி ஒன்று வெளியாகிருக்கு. அந்த பேட்டியில் அவரே நான் வந்து எந்த கட்சியும் சாராதவர்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது ஆர்எஸ் பாரதி வேண்டுமென்றே அதிமுக மீது பழி போடுவதற்காக இந்த பேட்டியை கொடுத்துருக்காரு. எனவே அவர் மீது வழக்கு தொடுப்பதற்காக நாங்கள் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம். அது லீகல் ஆக்ஷன், அது ஒரு புறம். பொதுவாக ஆர்எஸ் பாரதி அண்ணனா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அவரை பேச வச்சு முட்டுச்சந்தில் நிறுத்திடுவாங்க. இது திமுகவோட பழக்கம். அப்புறம் அவர் நீதிமன்றத்துக்கு வருவார், வாபஸ் வாங்குவார், மன்னிப்பு கேட்பார். இதெல்லாம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். ஆர்எஸ் பாரதி அறிவாலயத்தில் உட்காந்து பேட்டி கொடுக்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அரியலூருடைய முன்னாள் எம்எல்ஏ, பெரம்பலூர் எம்எல்ஏ ராஜ்குமார்னு ஒருத்தர் 10 ஆண்டு கால தண்டனை பெற்று பாலியல் வழக்கில் உள்ளே இருக்கார், இன்னும் வெளியே வரல. அறிவாலயத்தில் உட்காந்து அவர் சாத்தாம் வேதம் ஓதுற மாதிரி பேசிகிட்டு இருக்கார். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த போலீஸ் அதிகாரி அவர் எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? அப்பாரு பேட்டி கொடுப்பது தவறு என்று தான் ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் போலீஸ் கமிஷனர் இவ்வாறு பேட்டி அளித்தது தவறுன்னு தான் வழக்கு. அது மேலே தான் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. அந்த கண்டனத்தை நீக்கணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை உத்தரவு, இடைக்கால தடை தான் வாங்கியிருக்காங்க போலீஸ். இப்போ அதே விஷயத்தை பின்பற்றி மாநகர காவல்துறை மாதிரி இப்போ வந்து தாம்பரம் காவல்துறையினர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அது எப்படி பேட்டி கொடுக்க முடியும்? இப்போ குற்றம் நடந்துருச்சு, தடுக்கலை, நீங்கள் நடந்துருச்சு. இப்போ அந்த அக்யூஸ்டை பிடிச்சிட்டிங்க, வாழ்த்துக்கள். அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாலன்னு 161 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி கேஸை ஸ்ட்ராங் பண்ணுறது உங்கள் நோக்கமாக இருக்கணுமா? ஆனால் அக்யூஸ்டோட பேட்டி எடுத்து பத்திரிகைக்கு கொடுப்பீங்களா? எதுக்கு இந்த பேட்டி எப்போ எடுத்தாங்க? அக்யூஸ்டோட பேட்டி ஒன்று வருது. அவர் வந்து நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க அதிமுகவில் இருக்காங்க, ஆனால் நான் எந்த கட்சியும் சாராதவன் ஒரு சொல்கிறார் இல்லையா? அந்த பேட்டி எப்படி வெளியாச்சு? யாரோட கஸ்டடியில் இருக்காங்க? போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது அவ்வாறு எதுவும் பேச அனுமதிக்க கூடாதுன்னு இருக்குது. அப்படி அனுமதித்தால் அது அந்த கேஸை பாதிக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் அந்த ஞானசேகரனை முகமுடி பூட்டுக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். முகமுடி இல்லாமல் அவரை அனுப்பியதுனால அந்த வழக்கு பாதிக்கப்படும். 54A சிஆர்பிசியில் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு புகார்தாரர் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது பார்த்தால் அடையாளம் சொல்ல நபர் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரை நீங்கள் முகமுடி போட்டு தான் பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தணும், வெளியே கூட்டு வரணும், கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். பேட்டி கொடுக்க வைக்கக்கூடாது. கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போதே முகமுடி போட்டிருக்கணும். அப்படின்னா தான் நாளைக்கு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடக்கும்போது பாதிக்கப்பட்டவர் அவரை அடையாளம் காட்டினால் அது செல்லும், இல்லைனா செல்லாது. அப்போ இந்த வழக்கில் குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஞானசேகரன் வழக்கு மாதிரி இதுலேயும் முயற்சி பண்ணியிருக்காங்களா இல்லையா? இது எதற்காக? இப்போ ஒரே குற்றவாளி சந்துரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் வந்த அவர் ஆர்எஸ் பாரதியே சொல்கிறாரு, ஒரு கார் இவருக்கான், இன்னொரு கார் ஊட்டி மாவட்ட செயலாளருடைய தம்பிக்கான். நான் சொல்கிறேன், ஊட்டி மாவட்ட செயலாளர் பேர் வினோத், அவருடைய சகோதரர் பேர் வெங்கடேசன் அவருடைய பையன்தான். வெங்கடேசனும் மாவட்ட செயலாளர் வினோத்தும் ஒற்றுமையாக இல்லை. எப்படி ஒற்றுமையாக இல்லைன்னா, இப்போ வந்து ஸ்டாலினும் அழகிரியும் எப்படி ஒன்றாவாக இருக்காங்க? பிரிஞ்சிருக்காங்கல்ல. ஒரே தகப்பனுக்கு பிறந்தாலும் பிரிஞ்சிருக்காங்கல்ல. அதுபோல் அவங்களுக்குள்ள எந்த போக்குவரத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் அதிமுகன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ அதிமுகங்கிறத வலியுறுத்தி அந்த தங்கள் மீது விழுகிற பழியை திசை திருப்பி அதிமுக மேலே விழ வைக்கிறதுக்காக ஆர்எஸ் பாரதி முயற்சி எடுத்திருக்கிறார். அது நாங்கள் வழக்கு தொடரணும். ஆனால் இந்த போலீஸ் பண்ண தப்பை யார் களை எடுப்பது? இதை எங்கே போய் சொல்கிறது? போலீஸுக்கு இது வேலையா? இப்படி பேட்டி கொடுக்க வைக்கிறது வேலையா? எந்த அடிப்படையில் அவங்க பேட்டி கொடுக்க அனுமதித்தார்கள்? ஒன்று. ரெண்டாவது, தவறா ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியாச்சு, நீங்கள் குற்றவாளி எந்த கட்சியும் சாராதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், திமுகவினர், அவங்க திமுகவினர் இப்போ சொல்கிறேன், ஏன் ஆர்எஸ் பாரதி நீங்கள் வழக்கு போடுங்க, நாங்கள் நிரூபிக்கிறோம் அவர் திமுகவினர். ஏன்னா அதில் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறீங்க. அவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருடைய மகன் ஒருத்தர் இருக்காராமா, அவர் யாருன்னு கேட்டால் டிசி சொன்னாரா? டெப்டி கமிஷனர் ஏன் வாயை திறக்கலை? இது அந்த வழக்கில் இன்னும் குற்றவாளிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் யாருன்னு சொன்னீங்களா? இதற்கு இந்த சந்துருவை மட்டும் பேட்டி கொடுக்க வைக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குது, அரசியல் கட்சிக்காரர் அந்த தவறு செய்து விட்டார், தவறு நடந்துருச்சு, சரி, அப்படி நடந்தால் அதிமுக என்ன பண்ணுன்னா, நாங்கள் உடனே நீக்கிடுவோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். ஆனால் ஏன் நீங்கள் பூசி மெழுகிறீங்க? அரசு ஏன் பூசி? அரசு
அதாவது திமுக வந்து தன்னுடைய கட்சி மேலே பழி வந்துடக்கூடாதுன்னு போராடுறதெல்லாம் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அரசு அதிகாரிக்கு இது வேலையா? அவர் என்ன திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அந்த டெப்டி கமிஷனர், அவர் எந்த விதத்தில் பேட்டி கொடுத்தாரு? இதை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு, பாலியல் வழக்கு இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வரும்போது அதை தெரிவிப்போம். ஏன்னா இது போலீஸாக இல்லை. சரி, இந்த போலீஸ் இப்படி தான் இருக்காங்க, இந்த விஷயத்தில் இவ்வாறு தவறு இழைக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்கிற போது காவல்துறை தொடர்ந்து தவறு இழைத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியமாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்பெல்லாம் திமுக சம்பந்தப்பட்டவர்களுடைய வழக்கு வருதோ அப்போல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் விக்டிம், அதாவது யார் புகார் கொடுக்குறாரோ அவர் பேரை இவங்க போலீஸ் அறிக்கையில் ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி கொடுக்கவே முடியாது. அதை பற்றி கூட உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியும் அங்கே ஏற்கனவே எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு நிக் காரணம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ் கமிஷனர் ஒரு பேட்டி கொடுத்தார், ஒரு குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியுங்கிறதான் வழக்கு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த விஷயத்தில் பேட்டி எப்படி கொடுக்க முடியுங்கிறதான் கேள்வி. அதை பற்றி விரிவாக நாம் பதில் மனு தாக்கல் செய்த பிறகு அதை பற்றி விவாதித்துக் கொள்ளலாம் தான் உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை கொடுத்து 4 வாரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வழக்கில் நீங்கள் குற்றவாளிக்கு ஆதரவாக குற்றவாளி தப்பித்து செல்வதற்கு வசதியாக பேட்டி அளிக்கிற காவல்துறை போலவே இப்போ தாம்பரம் காவல்துறையும் கையில் எடுத்திருக்கு அந்த டாக்டிக்ஸை எடுத்து, இல்லை முதல்ல அவர் எந்த கட்சியும் சாராதவர், அவர் கொடி கட்டினது டிரைவர் வேலை, கொடி கட்டினது அவர் வந்து டோல்கேட்டை தாண்டுறதுக்காக. அப்போ திமுக கொடி கட்டினா டோல்கேட்டில் காசு வாங்க மாட்டாங்களா? அதாவது டோல்கேட்டில் பணம் செலுத்தி செல்ல வேண்டும்ங்கிற சட்டப்படி தான், அது ஹைவேஸ் ஆக்டில் இருக்குது, அதுபடி தான். அது குறிப்பிட்ட டிக்னிட்டரியை தவிர மற்றவங்கெல்லாம் அதில் பணம் கட்டி போகணுங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை மீறி போனால் அது தண்டனைக்குரிய குற்றம். அப்படி இருக்கும்போது திமுக கொடி கட்டுறது டோல்கேட்டை தாண்டி போகிறதுக்குன்னு ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. போலீஸ் அதிகாரி பேசாமல் அவரை ரிசைன் பண்ணிவிட்டு திமுகவில் கொள்கை பரப்பு துணை செயலாளராக போயிடலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதை விட பெரிய விஷயம்னா, நான் காலையில் வர நேற்று நைட்டு வரை இதை பற்றி ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்படி போலீஸ் இப்படி போகிறாங்களே அப்படின்னு நான் நினைக்கிற போது ஜஸ்டபோ அப்படின்னு நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் சொன்னேன். தமிழ்நாடு போலீஸ் ஜஸ்டபோவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஜஸ்டபோனா ஹிட்லர் காலத்தில் ஹிட்லரை பாதுகாப்பதற்காக செயல்பட்ட ஒரு ரகசிய போலீஸ் அமைப்பு. அவ்வாறு நான் ஒரு ட்வீட் பண்ணதுக்காக ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி, அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கூட பதவியில் இருந்தவர் தான், ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் அரசு வழக்கறிஞரெல்லாம் இருந்திருக்கீங்க, தமிழக காவல்துறையை பற்றி இப்படி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது என்று சொன்னார். அவரே நேற்று எனக்கு மீண்டும் அவர் என்னை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் சொன்னது சரிதான், இது தவறா, ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்களா? அதை விட்டுட்டு அவர் திமுக இல்லை, அந்த கொடி கட்டினது தப்பு இல்லைங்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்களான்னு நான் காவல்துறை கேட்குறேன். அதை விட நேற்றை விட இன்றைக்கி காலையில் வந்த செய்தி அதை விட ஷாக்கிங். கல்பனா நாயக் ஐபிஎஸ், அவர் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக சேவை செய்த ஒரு பெண் காவல் அதிகாரி. அந்த அதிகாரி பேட்டி கொடுக்குறாங்க, என் உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி சொந்த அலுவலகத்திலேயே என்னை கொல்ல முயற்சி நடந்ததுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. எப்போது? ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதுவரை நடவடிக்கை எடுக்கல. எரிஞ்சது உண்மை, அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அதை பற்றி விசாரணை நடத்தியிருக்கா? அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தேன். ஏன் ஆவணங்கள் எரிக்கப்படுதுன்னா, அது சீருடை பணியாளர் தேர்வாணையம், அதோட ஏடிஜிபி தான் அந்த அம்மா. அப்போது இங்கே இந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு. என்னென்னா 621 காவலர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருவேளை கெட்ஸப்போவே தேர்ந்தெடுத்துடலான்னு நேரடியாக முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அதனால் 621 காவலர்களை தேர்ந்தெடுப்பதில் ஒரு குறைபாடு இருக்குது. அதில் வந்து அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் சரியாக கடைபிடிக்கப்படலைன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதியரசர் பரதன் சக்கரவர்த்தி அவர் கண்டனம் தெரிவிக்கிறார். உடனே அரசு தரப்பில் அந்த லிஸ்ட்டை நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு மாற்றி கொடுக்கும்போது நியாயமானத முறையில் இருந்திருக்கணும்னு அந்த அம்மா போராடி இருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாமல் இன்னொரு லிஸ்ட்டை கொண்டு வந்து திருப்பியும் தவறான லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து அந்த லிஸ்ட்டை ஏற்றுக்கலை. இந்த சூழ்நிலையில் 29 ஜூலையில் அவர் அலுவலகம் எரிக்கப்படுகிறது. இந்த ஆவணங்கள்லாம் எரிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன், என்னோடய கணிப்பு எரிச்சிருக்காங்க. இது நடந்தது வந்து ஆகஸ்ட் 15 அவங்க வந்து ஒரு என்ன கொல்ல முயற்சி நடந்தது, இப்படி நடந்துருச்சுன்னு ஒரு மனு கொடுக்குறாங்க இல்லையா? அதில் முடிஞ்சு 2 நாள் கழித்து சுனில் குமார் என்று ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியை சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு தலைவராக நியமிக்கிறார். அப்போ நாங்கள் இந்த வழக்கை போட்டோம். அவரை உங்களுக்கெல்லாம் தெரியும், அவரை வந்து சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு போட்டது தப்பு,
அது வந்து கேடர் போஸ்ட்டு, அதாவது ஐபிஎஸ் அதிகாரியாக பதவியில் இருக்கிறவங்கள தான் போட முடியும், ரிட்டையர்ட் ஆஃபீஸரை போட முடியாது. என்ன நோக்கத்திற்காக இதை போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு சட்டத்துக்கு முரணானதுன்னு சொல்லி அப்போ எங்களுக்கு தெரியல, இவ்வளோ ஊழல் அந்த வழக்கில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. 621 பேர் தேர்வில் இவ்வளோ பெரிய ஊழல் பின்னால் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே எரித்த விஷயங்கள் எங்கள் கவனத்திற்கு வரவில்லை. அதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்தோம். அதில் சுனில்குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது கோவாரண்டா வழக்கு. நான் சொன்னேன், ஒரு கோவாரண்டா வழக்கில் நோட்டீஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க இயங்க முடியாது, அவங்க போடுற எந்த உத்தரவும் செல்லாது. இப்போது அது வந்து 621 வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி நிற்குது. இப்போ ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறது தான் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய வேலை, போலீஸ் வேலைக்கு. அதை எடுக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் தான் நீதி சட்டம் சொல்லுது, நீதிமன்றம் அதுக்கு போராடுது, மக்களும் அதுக்கு தான் வாழ்கிறாங்க, போராடுறான். ஆனால் அதை தேர்ந்தெடுக்கிற அதிகாரியுடைய நியமனமே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அப்படின்னா இவங்களெல்லாம் இயக்குறது யார், எந்த வைஃபை இதை இயக்குகிறது என்று நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை அதிமுகவுக்கு இருக்கிறது. எனவே அதிமுக பிரதான எதிர்க்கட்சி, எனவே இதை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைப்போம். கல்பனா நாயக் வழக்கில் அந்த விஷயம் முழுமையாக வரணும் அப்படின்னா அதை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிப்போம், இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தெரிவிப்போம். அதுபோல் ஈசிஆர் வழக்கில் தவறாக எங்களை பற்றி அவதூறு பேசிய அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம், அதை நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்ளும். இந்த தவறு இழைத்த அந்த டிசி கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் மீது நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சென்னை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வருகிற போது தமிழ்நாடு போலீஸோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குங்கிறத எடுத்து வைப்போம். இதில் எங்களுக்கு தனிப்பட்ட எந்த விரோதமும் இல்லை. ஜெஸ்டப்போ அப்படின்னு சொல்வதை, அந்த களங்கத்தை போக்க வேண்டுமானால் இப்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கிற காவல் அதிகாரிகள் இதை உடனடியாக வந்து உரிய நடவடிக்கை, அதாவது இதில் சிபிஐ என்கொயரி வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஈசிஆர் வழக்காக இருந்தாலும் சரி, ஈசிஆர் வழக்கு தொடர்பாக அதிமுக தரப்பில் ஒரு பப்ளிக் இன்டர் லிட்டிகேஷன், ஒரு பொதுநல வழக்கு, அதாவது சோமோட்டோ வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் கடிதம் அளித்திருக்கிறோம். அதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விரைவில் நல்ல முடிவை எடுத்து அதில் தருவார். இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் வலியுறுத்துவோம். அதுபோல் தமிழக காவல்துறையினருடைய முறைகேடுகளை, கல்பனா நாயக் விஷயத்தில் நடந்தது, ஈசிஆரில் நடந்தது, அனைத்தையும் சம்மரைஸ் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போதுமா? வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஆமாம், காவல்துறை முறையாக செயல்படல. ஈசிஆர் வழக்கை பொறுத்தவரையில் லலிதகுமாரி வழக்குப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தது, சம்பவம் நடந்தது 25ஆம் தேதி, 26ஆம் தேதி அதாவது சிஎஸ்ஆர் கொடுக்கும்போதே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதில் அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தது தப்பு. ப்ரெஸ் ரிலீஸில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்கள், விலாசங்கள், அவருடைய கார் நம்பரை கொடுத்தது பெரிய தவறு. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கில் குற்றவாளியை பிடித்திருக்காங்க, குற்றவாளி இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு அதிகாரி சொல்கிறதும், அதற்கு உடந்தையாக அறிவாலயத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆசான் ஆர்எஸ் பாரதி பேட்டி அளிப்பதற்கு வசதியாக முதல் நாள் இல்லைங்கிறாரு, அடுத்த நாள் ஆமாம் அதிமுகவில் உங்கள் உறவினர் இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் எதுக்காக? இப்போ நீங்கள் குற்றவாளியை தண்டனை பெறுவதற்கு வாய்ப்பாக உங்களுடைய செயல்பாடு இருந்தால் நான் பாராட்டுவேன். குற்றவாளியை பிடிச்சிருங்க, அது யாராக வேணாலும் இருக்கட்டும். நாங்கள் அதிமுக இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். அதிமுக நீங்கள் ப்ரூவ் பண்ணால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் எந்த கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் அதை விட்டுட்டு கொடி கட்டினது வந்து டோல்கேட்டை தாண்டி போகிறதுக்குன்னு ஒரு ஃபிலிம்ஸியாக ஒன்று சொல்கிறீங்க பாருங்கள், தாங்க முடியலைங்க. சினிமா தோற்று போயிடும் போல இருக்குது. அப்போ திமுக கொடி கட்டினா ஈஸியாக அஃபென்ஸ் பண்ணலாமா? அது லைசன்ஸா? அப்போ திமுக கொடி கட்டினா சட்டத்தை மீறி டோல்கேட்டை தாண்டி போயிடலாமா? நான் டோல்கேட் ஃபீஸ் கட்ட மாட்டிங்களா என்ற கேள்வியெல்லாம் எழுதுகிறது இல்லையா? அதை ஒரு போலீஸ் அதிகாரியாக சொல்லணும். இப்போ ஆர்எஸ் பாரதி அவ்வாறு பேசியிருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு போலீஸ் அதிகாரி அவ்வாறு பேசுவது தவறு. அவர் அப்படி பேட்டி அளித்திருக்கக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த பாருங்கள் நோட்டிஃபிகேஷனே இருக்குது. இதில் 2 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு தெளிவாக போலீஸுக்கு வந்து இது சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். அதை நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க. இன்னொன்று, ஒரு குற்றவாளியோடைய முக அடையாளங்கள் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறது 54A CRPCயோடது அடிப்படை. ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க, பார்த்தால் அடையாளம் காட்டப்படக்கூடிய பேர் முகவரி தெரியாத நபர் என்னை துன்புறுத்தினார்.
அப்போது அவரை வந்து நீங்கள் டிவிலெலாம் காமிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குற்றவாளியோட வழக்கறிஞர் சொல்லுவார், ஏற்கனவே டிவிலெலாம் பார்த்துட்டு வந்து அவங்க என் கிளைண்ட்டை வந்து அவங்க குற்றம் சாட்டுகிறாங்கன்னு சொன்னால் அந்த சந்தேகத்தின் நிலையில் வந்து அவருக்கு சாதகமாக்கி அவங்க தப்பித்து கொள்ள வழி இருக்கிறது. தப்பித்து கொள்வதற்காகவே இவங்க வழக்கு நடத்துகிறாங்களோன்னு திமுக போலீஸ் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இதுதான் என்னுடைய பேட்டியோட சாராம்சம். அதிமுகவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த வாகனம்னு சொன்னார்ல, ஊட்டி மாவட்ட செயலாளரோட வாகனம், அது அவருடைய சகோதரருடைய பையன் அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சகோதரர், நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் திருப்பி என்ன சொல்ல வைக்காதீங்க, அந்த அண்ணன் தம்பி மாதிரி இவங்களும் அண்ணன் தம்பி ஒன்றா இல்லை, அவ்வளோதான்.